வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். செம்ம டேஸ்டான முட்டை சேமியா குறைவான நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. குறைவாக ஊற்றிக்கிறீங்களோ அதிகமாக ஊற்றிக்கிறீங்களோ அது உங்கள் சாய்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒன்று இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நிறம் மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க. தக்காளி மசிய வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசல்லாம் போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு இந்த முட்டையில் தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா கிளறிடுங்க. முட்டையை உதிரி உதிரியாக கிளறிட்டிங்கன்னா மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா உதிரி உதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம முட்டை சேமியாக்கான மசாலா ரெடி. இதில் நம்ம 2.5 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி கூட குறைய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த 2.5 கப் தண்ணியை 200 கிராம் சேமியாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே சேமியா கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது, குழஞ்சிரும். இங்கே நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நார்மலை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சேமியா சேர்க்கும் போது அது கரெக்டாயிரும். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். 200 கிராம் சேமியா. ரொம்ப எக்ஸாக்டாக அளந்து சேர்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஊற்றின தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சேமியாவை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேமியா அங்கங்கே தூக்கிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கூட சேர்க்கலாம். மொத்தத்துக்கு கரெக்டாக இருக்கணும் தண்ணி. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணியும் சேமியாவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவுங்க. இதை அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா தண்ணியையும் சேமியா இழுக்கிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். நடுவில் ஒரு தடவை எடுத்து கிளறிக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது, அதையும் சேமியா இழுக்கட்டும். மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். நம்ம முட்டை சேமியா இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம், தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தொட்டுக்க ஏதாவது வேணும்னா நிலக்கடலை பொடி, நிலக்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.